எல்லா மாதிரியுமே லைஃப் நினச்ச மாதிரி அமையாதுங்க. இருக்கிற லைஃப்பை நாம் தாங்க நிம்மதியாகவும் நிரந்தரமாகவும் ஹாப்பியாகவும் வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி 3 days 4 days கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசு அமைதியாக இருக்கும். டெய்லியுமே 1 hour நல்லா சாங்காக கேளுங்க. மனசு ரிலாக்ஸாக இருக்கும். பிடிச்ச உறவுகளோட ஃபோன் பண்ணி பேசுங்க அப்பப்போ. அதை விட சூப்பராக இருக்கும். அதை விட சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒரு காரியம் பிடிக்கல, அவங்க என்னால் ஏற்றுக்க முடில, என்னால் செய்ய முடில, இதை செய்யாதுன்னு சொன்னால் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. உறவுகளில் நாமளே விட்டு கொடுத்து அனுசரித்து போகலன்னா அப்புறம் என்னங்க உறவு இருக்குது? இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு காணோம். 5 விரலும் சரிசமமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாரும் பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியாது. யாராலையும் 100% உண்மையாக இருக்க முடியாது. இது 100% உண்மையான உண்மை. அதனால் நம்ம இருக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருக்கணும். நம்ம மனசையும் சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா அப்பப்போ நம்ம ஒரு இடத்துல ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேமிலியில் ஒரு 10 days ஒன்ஸு ஒரு கோயிலுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலியோடு வெளியில் போயிட்டு வந்தால் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். மந்த்லி ஒன்ஸு ஃபேமிலியோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தூரமாக இருக்க கோயிலுக்கு. வருஷத்தில் ஒரு 4-5 டைம் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் அதை விட சூப்பராக இருக்கும். பணங்காசு இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். ஆனால் கடன் இருக்க தான் செய்யும். நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும். இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா வாழணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பை நம்ம கையில் இருக்கிறப்போ நல்லா வாழணும். அதுக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் இறந்து போயிட்டாங்க. கொரோனாவால் என்ன பண்ணுறது? அப்படி ஒரு கொரோனா வரும்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. கொரோனா வந்ததுக்கப்புறம் நிறையா பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் இறந்துடுறாங்க. கால் வலி வருது. புதியங்கால் வலி மெயினாக வருது. இந்த ஊசி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கொரோனாக்கு அப்புறம் நிறையா பேத்துக்கு ஹார்ட் அட்டாக்கு, புதியங்கால் வலி வருது. ஆனால் இப்போ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் விதி அப்படின்னு அப்படியே இருக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்போ புதியங்கால் வலிச்சதுன்னா அதுக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு ப்ராப்பராக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிசியோதெரப்பியோ செஞ்சால் நம்ம கால் வலி சரியாகும். வரது வரட்டும்னு நம்ம ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம எப்பயுமே நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு 4 பேர் வரமாட்டாங்க. நம்ம மனசை நம்ம தான் எப்போதுமே ஹாப்பியாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எதுலேயுமே ஒரு அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ சாதத்தில் உப்பு ஜாஸ்தியாக போட்டால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அது எவ்வளோ தான் நீங்கள் பார்த்து செஞ்சாலும் அந்த உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா அதை எடுத்து குப்பையில் தாங்க போடணும். அது நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் எந்த உறவுகளாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு அளவோட இருக்கணும். நம்ம ஃபேமிலியில் எப்படி வேணாலும் இருக்கலாம். வேறு ஒரு ரிலேஷனோ ஏதோ அப்படின்றப்போ ஒரு லிமிட்டுங்கிறது முக்கியங்க.